கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதிக்கும் மருதுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்கலைங்கிற கோபத்தில் சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் அந்த டிரைவர் பையன் தானே காரணம், அவனை போய் இப்போவே பேசிக்கிறேன் அப்படின்னு நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ரேவதி கூட பிரமிச்சு போயிடுறாங்க. என்னதோ அம்மா திடுதுப்புன்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அதுவும் கோவமாக போகிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. போனதும் அவங்க ஒரு நாகரிகமாக இல்லாமல் உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நீ தாண்டா ராஜா சேதுபதியோட பேரன், ஆரம்பத்துலேருந்தே உனக்கு ஏமாத்துறது தான் பொழப்பா போச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆரம்பத்தில் பேரை மாற்றி நீ என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச, உன்னை நம்பி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போவும் நீ யாருன்னு எங்ககிட்ட உண்மையை மறைச்சு இப்போ என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டியல்ல, இதுவே நீ பொழப்பா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கார்த்தியை திட்டுறாங்க. நீ என்னதான் ஏமாத்தினாலும் சரி, ஆனால் எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணோட கல்யாணம் நிற்க போகிறதில்ல. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணுக்கு நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை பண்ணி நான் வீட்லேயே என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சா இங்கிருந்தே நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. இது கேட்ட கார்த்தி, ஆமாம் நீங்கள் என்ன காரணத்துக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்க, ஆனால் அங்கேயும் கல்யாணம் ஏன் நடக்கலைங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமல்லங்கிறாங்க. ஆமாண்டா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், அங்கே ஒன்றும் கல்யாணம் நடக்கலைன்னா எனக்கு என்னப்போ, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு நாளைக்கே நான் பந்தக்கால் போட்டு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறேன் பாருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதி என் பொண்டாட்டி, அவளுக்கு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறத அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க கார்த்தி. இது கேட்ட சாமுண்டேஸ்வரி, நீ என்னடா சம்மதிக்கிறது, ஓ முன்னாடியே நான் என் பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாருன்னு சவால் விட்டுட்டு வராங்க சாமுண்டேஸ்வரி. அதையும் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. அடுத்த நாள் காலையில் ரேவதி கிட்ட வந்து சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி, இதை பாருமா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தானே கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நம்ம வீட்டிலேயே ஜோசியரை வர வச்சு நாளை குறித்து ஐயரையும் வர வச்சு பந்தக்கால் நட்டு நிச்சயதார்த்தம் பேசி நல்லபடியாக கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். ரேவதி, நான் சொல்கிறத நீ கேட்பியல்ல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் அப்பா வரல, அக்கா வரல, மாமா வரலன்னு என்னை கவலைப்பட்டேன், ஆனால் நம்ம வீட்டில் எல்லார் முன்னிலையிலையும் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சிடலாமான்னு கேட்கும்போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் சொல்லிடுறாங்க. அப்பாடா, இப்போ தான் ரேவதி நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க, சரி நாளைக்கே நம்ம பந்தக்கால் நட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. இது கேட்ட ரேவதியும் சரிங்கிறாங்க. ஆனாலும் ரேவதி மனசில் ஏனோ இது ஒரு உறுத்தலாகவே இருக்குது, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, ஏனோ மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு, விருப்பமே பத்தலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மயில் வாகனம் வர்றாங்க. என்ன ரேவதி, ஏதோ யோசனையில் இருக்கீங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு சமாளிச்சுக்கிறாங்க. இல்லை இல்லை, நீ ஏதோ யோசனையில் தான் இருக்கே, உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்கா, ஆனால் அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான், அதனால அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம கார்த்தி சார் தான் வர சொல்லியிருக்கா. கார்த்தி சாரோட ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொன்னால் நான் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு மயில்வாகன் நினைக்கிறாங்க. கார்த்தியோட ஃபோன் நம்பரெல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் கார்த்திகிட்ட பேசணும்னு தோணலையா ரேவதி, நீ அப்பப்போ கார்த்திகிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு மயில்வாகன் நினச்சிட்டு போகிறாங்க. அப்போது ரேவதி நினைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கார்த்தி நம்பரை கொடுப்போம், அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரே வந்து பார்க்குறாருல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வீட்டில் இருக்கிற மருது தான் கார்த்தின்னு நினச்சிக்கிட்டு ரேவதி நம்பரை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட நம்பர் வாங்கிக்கிட்டு அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியும், ஓ நீங்கள் ரேவதியோட ஃப்ரெண்டா, நான் பார்த்துக்கிற விடுங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பிரச்சனையும் தீர்ந்துருது. அப்போது என்னது நம்பர் வாங்கினா, ஆனால் என்ன மருதுகிட்ட பேசாமையே இருக்காளே அப்படின்னு ரேவதியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மருது வேற எங்கேயோ பேசுகிறாரு, ஃபோனை வைக்கிறாரு, அவர் பாட்டுக்கு போகிறாரு வராரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேவதிக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இப்போ தானே இவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால், இவர் பேசினாரா இல்லையா, இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, ஆச்சும் கேட்டால் நாகரிகம் இல்லாதவர் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டேன். ரேவதி ஃப்ரெண்டையே கூப்பிட்றாங்க. என்னடி நீ பேசுனியா, கார்த்திகிட்ட பேசுனியா, அவர் என்ன சொன்னாருங்கிறாங்க. அடியே, நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் வந்து நின்னாருடி, என்னோட பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக சால்வ் பண்ணிட்டாருங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி, அதுதாண்டி நான் சொன்னேன் பார்த்தியா, அவர் தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி, அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. அப்போ ரேவதி மருது தான் பார்க்குறாங்க. ஆனால் மருது இதை பற்றி ஒன்றும் சட்டை பண்ணிக்காத மாதிரி போகிறது வரதும் பார்த்த ரேவதி, என்னது இவர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதியோட ஃப்ரெண்டு, நீ சொன்னேன்னு தாண்டி நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ நம்பர் கொடுத்ததா தான் நான் சொன்னேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மருது ரேவதியை பார்க்கும்போதோ பேசும்போது அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கே எதுவும் இல்லாமல் இருக்கும்போது ரேவதிக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு, அப்போ இவரோட பெருந்தன்மையா அப்படின்னு நினச்ச ரேவதி, சரி நானே கூப்பிட்டு பேசிக்கலாம், இப்போ எல்லாரும் இருக்கும்போது பேசக்கூடாது, ஃபோன்லேயே பேசுவோன்னு நினச்ச ரேவதி கார்த்தியோட நம்பர் எடுத்து கார்த்தி கூப்பிட்றாங்க. ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆனால் மருதுவோட ஃபோன் அடிக்கவே இல்லை. ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது, என்னது நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், இவரோட ஃபோன் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரிங் ஆகுது. கார்த்தி டக்குன்னு சொல்லு ரேவதிங்கிறாங்க. என்னது சொல்லு ரேவதின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நம்பருக்கு சொந்தக்கார மருதல்லவா அப்படின்னு ரேவதிக்கு அப்போ தான் ஒரு செருப்பட்டி விழுந்த மாதிரி ஒரு சுருக்குன்னு படுது. அப்போ ஏன் இதுதான் கார்த்தின்னு சொன்னாங்க அம்மா,
ஒருவேளை இவர் மருதா இல்லை கார்த்தியா ஒன்றும் புரியலையே. கார்த்திங்கிறவர் அப்போ எங்கே இருக்காரு? ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறவர் இந்த கார்த்தி தானே அம்மா சொன்னாங்களே. அப்படி இருக்கும்போது இவர் தானே போய் அதை சரி பண்ணியிருக்கணும். அப்போ கார்த்திங்கிறவர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ரேவதி மருதுகிட்ட போய் உங்கள் உண்மையான பேர் என்னன்னு கேட்குறாங்க. மருது என்னது இப்படி வந்து கேட்குறாளேன்ட்டு, என்ன ரேவதி ஏன் உனக்கு இந்த சந்தேகம், நான் தான் கார்த்திங்கிறாங்க. அப்போவும் ரேவதி யார்கிட்டையும் திருப்பி கேட்க முடியாமல், சரி இதை இப்போ பேசி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோடவே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பந்தக்கால் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. ஐயரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பந்தக்கால் போடுறதுக்கு நேரம் காலம் குறிச்சிட்டாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட திமுறா பேசுகிறாங்க. இதை பாருடா, இப்போவே நான் என் பொண்ணுக்கு பந்தக்கால் போட போகிறேன், அடுத்தது நிச்சயதார்த்தம் பேச போகிறேன், அடுத்தது கல்யாணத்தையும் முடிக்க போகிறேன், நீ எல்லாம் லைவாக பாரு, ஆனால் எக்காண்ட கொண்டு என் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நின்னுறாதீங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி, ஓ அப்படியா சொல்கிறீங்க, சரி அதையும் பார்க்குறேங்கிறாங்க. என்ன வேணாலும் பாரு, ஆனால் நீ என் பொண்ணோட கல்யாணத்தை உன்னால் இனி தடுத்து நிறுத்தவே முடியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணால் ஆஃபீஸர்கிட்ட ஏதோ அதை இதையும் காட்டி செஞ்சுட்டேன், ஆனால் இப்போ ஏன் மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதை நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க திமிரா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து காட்டி இது இப்படியே விடக்கூடாதுன்னு நினச்சி அவங்களும் புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் கூடி நின்று பந்தக்கால் போடும்போது பந்தக்கால் குழி நட்டு அதுக்கு நவதானியங்களெல்லாம் போட்டு பால் ஊற்றி குடும்பத்தார் அத்தனை பேரும் நல்லபடியாக சீர்களை செஞ்சுட்டு பந்தக்காலை பொண்ணு மாப்பிள்ளையை வந்து எடுத்து நிறுத்துங்க, தொட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஐயர். அப்போ பார்த்தா மருது ஏதோ முக்கியமான ஃபோன் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களை பற்றி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் ரகசியமாக அந்த பக்கமாக போய் மறைஞ்சிடுன்னு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் என்னடா செய்யறது, நல்ல நேரத்தில் கூப்பிடுறாங்க, இவர் என்ன காது கேட்காம நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. அப்போ ரேவதி நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ ரேவதி வர்றாங்க. எல்லாரும் அதை தாங்கி தூக்கி பிடிக்கும்போது கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. தூக்கி பிடிச்ச போது அப்போ சாஞ்சிருது. சாய விடாமல் ஓடி வந்ததும் கார்த்தி அதை பிடிச்சிடுறாங்க. தாங்கி பிடிச்ச கார்த்தியை பார்த்ததும் சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் வருது. யார் நீ, எதுக்காக வந்து இந்தியெல்லாம் தொட்டுட்டு இருக்க, உன் வேலை என்னமோ பார்த்துட்டு அந்த பக்கம் போங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் எம்டி வந்திருக்காங்க, ஏன் எம்டி கிட்டே இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க, அவரை நம்ம வீட்டுக்கு வர சொன்னது நீங்கள் தான், அவருக்காக விருந்து வைக்க சொன்னது நீங்கள் தான், எம்டியை பார்த்து பேசணுன்னு நீங்கள் தான் 2 தடவை வந்து எம்டி சாரியும் பார்த்துட்டு வந்தீங்க, இப்போ ஏமா எம்டியை பார்த்து இப்படி எரிஞ்சு விளைறீங்க அப்படின்னு ரேவதி கேட்கும்போது அப்போ பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஐயோ, ரேவதி கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல, ஆனால் இவகிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன், இவனை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு சாமுண்டேஸ்வரி. ரேவதி ஒன்றும் இல்லை ரேவதி, உங்கள் எம்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிறது நல்லது தான், ஆனால் இந்த வேலைகளை செய்கிறது அவருக்கு தப்பாக தெரியுமோ என்னவோ, அதனால தான் நான் தள்ளி நிற்க சொன்னேங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி பார்க்க மாட்டாருமா, இவர் எல்லா விஷயத்துக்கும் உதவுவார், எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துக்குவார், அவங்க இவங்கன்னு பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாம் ஒரே குடும்பமாக பார்ப்பாங்கன்னு ரேவதி கார்த்தியை பெருமையாக பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணாவது என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்கிறத கேட்டு சாமுண்டேஸ்வரி சரியான கோபத்தில் இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருங்கள் சார், இன்றைக்கி பந்தக்கால் நடுறதுக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு எனக்கு கல்யாண முகூர்த்தமெல்லாம் முடிஞ்சு நான் கல்யாணமாகி போகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்க கூட தான் இருப்பேன் ரேவதிங்கிறாங்க கார்த்தி. இதை புரிஞ்சுக்கிட்ட சாமுண்டேஸ்வரி, ஓஹோ அப்படி ஒரு நினப்பில் இருக்கியா, இந்த மிதப்பையெல்லாம் விட்டுட்டு உன்னை ஓட விரட்ட போகிறேன் பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி விடுறதா இல்லை. பந்தக்கால் நட்டு முடிச்சதும், சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், அன்னைக்கு வந்ததும் அவசரமாக கிளம்பிட்டீங்க, இன்னைக்கு வந்து விருந்து சாப்பிட்டு தான் கிளம்பணும்னு ரேவதி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி நான் வந்த வீடு தானே, எனக்கு என்ன, என் பொண்டாட்டி கூப்பிடும்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி வேண்டா வெறுப்பா வெளியே போங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெடியாகவே இருக்காங்க கார்த்தி. சாமுண்டேஸ்வரி கார்த்தியை விரட்டவும் முடியல, ரேவதி கிட்ட உண்மையை சொல்லவும் முடியல. ஆனால் கார்த்தி உண்மையை சொல்லட்டுமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க ஒரு இக்கு வச்சு பேசும்போது சாமுண்டேஸ்வரினால ஒன்றும் பண்ண முடியல. சரி இப்படி வழியை வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே நினச்சிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. ஆனால் கார்த்தி அந்த வீட்டில் தங்க ரேவதிக்கு கார்த்தி மேலே ஒரு தனி மரியாதையும் வருது, மதிப்பும் வருது. தன்னையும் அறியாமல் அவர் மேலே ஏன் இப்படி ஒரு மனசில் ஒரு ஆசை வளருது, ஒருவேளை இதுதான் காதலா அப்படின்னு ரேவதி புரிஞ்சுக்கிட்டு, நான் உங்களை பார்க்காம இருக்க முடியாது போல இருக்குது, உங்களை நான் பார்த்தே ஆகணும்னு ரேவதி கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருமா, உங்கள் அம்மா திடுதிப்புன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, அதில் உனக்கு சம்மதமானு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு சம்மதம், ஆனால் எனக்கு இதில் இஷ்டமே இல்லை, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார், நான் கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு வரலான் இருக்கேன், அங்கே வரும்போது என் மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா உன் கழுத்தில் நானே தாலி கட்ட ஆசைப்படுறேன், உனக்கு சம்மதமானு கேட்கும்போது ரேவதி சம்மதம் சொல்கிறாங்க. அப்போது மருது அந்த இடத்துக்கு வராங்க. மருது பார்த்ததும் கார்த்தி மேலே சரியான கோபத்தில் சண்டைக்கு பாஞ்சிட்டு இருக்காங்க. கார்த்தி மருதை அடிச்சு தும்சம் பண்ணி தூர வீசி எறிஞ்சிட்டு, இதை பாருடா, நீ யார் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி உடனே இன்ஸ்பெக்டர் சரவணுக்கு ஃபோன் பண்ணி மருது மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போது மருது தான்
அந்த பசங்க எல்லாத்துக்கும் கெட்டு போகிறதுக்கு காரணமான ரெட்டாக இருந்திருக்காரு. அதனால ஈஸியாக நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.